வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பேர் என்ன, இண்டி டிரைவிங்கு என்னமோ வருங்க. இந்த கேமை தான் நம்ம இன்றைக்கி விளாட போகிறோம். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த கேமில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்ட்ரீட் ரேஸ் காரெல்லாம் எடுத்து இந்த ட்ரெட்மில்னு ஒன்று இருக்கும்ல, ட்ரெட்மில்லாக அது என்னது, அது மேலே ஏறி அப்படியே ஜம்ப் ஆகும்ல, அதில் வந்து நம்ம இன்றைக்கி குதிக்க வைக்க போகிறோம். அந்த காருங்களை தான் நாம் வந்து அந்த இடத்துக்கு வந்துல இந்த வண்டியில் போகலாம். ஜீப்பு எங்கள் அப்பா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, அருமை. எங்கடா வண்டியில் ஏறுறா தம்பி, வண்டியில் ஏறிட்டான் பயப்புள்ள. சரி ஓகே, நம்ம போகலாமா? அவ்வளோதாங்க, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். ஐயோ, இந்த வண்டி பார்த்தீங்களா செம பெருசாக இருக்குது, சூப்பரில். இங்கே வேறு உள்ளே வேறு ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், பார்த்தா கருங்குரங்கு மாதிரி இருக்கிறான். தெரிஞ்ச கருங்குரங்கோட இனத்தை சேர்ந்தவனாக இருப்பான் போல். பார்த்தா நம்ம ஜிடிஎஃப்ல வர ஃப்ராங்க்லின் மாதிரி இருக்கிறான். சரி ஓகே, எப்படியே இருக்கட்டும். சரி ஓகே, வாங்கங்க நம்ம வந்து போகலாம். இதில் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா சீட் கோடெல்லாம் எக்கச்சக்கமாக அதிகமாக இருக்குது. முதல்ல அநியாயத்துக்கு கம்மியாக இருக்கும், இப்போ அப்பா அவ்வளோ அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், வண்டியில் இவனுங்களாம் கேடிஎம்லலாம் போகிறானுங்க. முதல்ல அப்படிலாம் கிடையாது, கேடிஎம்லலாம் போக மாட்டானுங்க, வண்டி வச்சுருப்பானுங்களானே தெரியாது. எப்போ என்னென்னா எந்தெந்த வண்டியிலே போகிறானுங்க. கதவு வேறு வீணாக போச்சு, இப்படி திரும்பினா அது ஓப்பன் ஆகுது, அப்படி திரும்பினா இது ஓப்பன் ஆகுது. ஐயா என்னதுடா அது. சரி ஓகே, ரெண்டும் மூடிக்கிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்த தேடி போகலாம். அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. எங்கடா வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நானும், அது கிடைக்கிற மாதிரி இல்லை. இது வந்து சூப்பராக இருக்குதுல்ல. ஐயோ, நம்ம வச்சுருக்கிறது இந்த புல்டோசர் வண்டியில் இதில் ஏறாது. சரி ஓகே, நான் அந்த இதை வந்து நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். மக்களே, நான் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இந்த வந்து நம்ம ரொம்ப தூரம்லாம் ஓட்டிகிட்டு வர மாதிரி இல்லை, கொஞ்சம் பக்கமாக தான் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ரேஸுன்னு நான் சொல்லியிருந்தோம்ல, அந்த ஸ்ட்ரீட் ரேஸுக்கான காரை தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த நிசான் ஜிடிஆர். அப்போ அந்த சூப்பராக நெக்ஸ்ட்டு அது என்னடா ஒரு காருங்க, அது என்ன காரு எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் போடுறேன், நீங்கள் அது பேர் என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல அது பேர். வந்து பார்த்திங்கன்னா நிசான் ஜிடிஆர் போல் இவர் தான். ஓகே, ஜிடிஆர் சூப்பராக இருக்கிற. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூப்பராக எடுத்துடலாமா? சூப்பரே வந்துட்டான், சூப்பராக வந்துட்டான். ஓகே, இந்த கலர் வந்து எனக்கு வந்து அதுக்கு ரெட்டு இருந்துட்டு இதுக்கு ஆரஞ்சு இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ வந்திருக்க நியூ சூப்பராக தாங்க வந்திருக்கு. ஓல்டு ஒரு சூப்பராகவும் பாருங்கள், லெஜெண்டு. என்னடா ஃபோன் தொட்டால் வரமாட்டேங்குது, அடப்பாவிடே, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபோன் தொட்டால் வரமாட்டேங்குதுங்க. டே சரி விடுங்க, ஏதோ பக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம புல்டோசர் மாமாவை தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். புல்டோசர் மாமாவை எடுத்துகிட்டு அந்த இதில் ஏற்றலாமா? அது எனக்கு பேரே சரி தெரியல. நான் ஏதோ ட்ரெட்மில்ன்றேன், அது என்னன்னு எனக்கு தெரியல. ட்ரெட்மில்னால் வேறு என்னமோ தான் வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த புல்டோசர் வண்டியை தூக்கி நம்ம அது மேலே ஏற்றுவோம். என்ன பார்க்க போகுதுன்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, வண்டி ஏறுறா, போடா. என்னடா போயிட்டே இருக்கான், எனக்கு மேலே அந்த வியூ மாதிரி வர மாட்டேங்குது. போ அவ்வளோதான், போடு. ஏப்பா ஏங்க அங்கே பாருங்க, சூப்பரு, அடேங்க அண்ணா, எல்லாம் தெரியுது, சூப்பரு, போடு. அவ்வளோதான், போட்டு குண்டி அடி ஓடு. கதவெல்லாம் தெரிச்சு போயிடுச்சு. ஓகே, பின்னாடி இருக்க கதவும் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு ட்ரிஃப்ட்டை போட்டுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் என்ன கார் எடுப்போம், அந்த நிசான் ஜிடிஆர் எடுக்கலாமா? சூப்பர் கார், நிசான் ஜிடிஆர் எடுக்கலாம். ஐயோ, டே வெண்ணமாமன் நிறுத்துறான் வெண்ணமாமன், ஓகே, இறங்கியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நிசான் ஜிடிஆரை நம்ம போய் எடுத்துடலாமா? ஓகே, ஜிடிஆர் தம்பி எங்கே என்னடா இப்படி ஓடுறான், உடம்புல ஏதோ சத்தம் இல்லாத மாதிரி ஓடுறான். ஓடு 4 நாளாக திங்கலை போல். ஆனால் ஆம்ஸ் எல்லாம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. இந்த கலர் எப்படி மாற்றுறது, இதில் தானே மாற்றுவாங்க கலரு, நம்மளோடதா? ஐய கலர் எப்படி இருங்க பார்க்கலாம். கலர் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றுமே பண்ண தெரியல இந்த கேமில். இதில் போய் மாற்றணுமா? எனக்கு ஒன்றும் தெரிலங்க. சரி விடு, நம்ம வந்து இந்த வண்டியில் இருக்கலாடே. எங்கடா சரிங்க, அந்த சைடு வச்சுருக்கீங்களா? ஏன்டாடே எங்கடா அந்த போடா தம்பி. வந்துட்டான். அந்த கார் எப்படி போச்சு, இப்போ இந்த காரை நம்ம ஏற்ற போகிறோம். எங்கள் அப்பா, இந்த காரை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. சூப்பரான ஸ்ட்ரீட் ரைடு இருக்கார் அங்கே பார்த்தீங்களா? முன்னாடி லுக்கை பாருங்க, ஃப்ரேமாக பாருஜின்ற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குல்ல வண்டி.
பார்த்திங்கன்னா இந்த வண்டி நம்ம ஏற்ற வண்டி தான். இதில் வந்து ஸ்பீடோ மீட்டர்லாம் காமிக்காது போல். ஐயோ ஆனால் அந்த வேகத்தோட செமையாக பறக்குதுங்களே. ஐயா போடு அப்படியே வானத்துக்கே போயிடுறா தம்பிடே. இவனுக்கு எங்கே அடி விழு போகுதுன்னு தெரியல. நேராக வர மாட்டிங்களாடா, ஏன்டா ஒரு மாதிரி மேலே பார்த்துட்டு கீழே அப்படி வச்சுக்கிட்டே போச்சு. அடி போடு செருப்படி விழுந்த மாதிரி விழுந்துச்சு. ஆனால் பயப்புள்ள வந்து தப்பிச்சிருச்சு. அவ்வளோக்கு கதவெல்லாம் எதுவும் தெரியல. ஓகே நிறுத்துறா. அவ்வளோதான், இந்த பயப்புள்ளையை வந்து நம்ம ஓட்டியாச்சு. ரொம்ப சேதாரம்லாம் ஆகலை. அப்படியே நிறுத்திடுவோமா. நெக்ஸ்ட்டு தாங்க சூப்பராக நம்ம எடுக்க போகிறோம். இது சூப்பராக வண்டி ஆன்லேயே இல்லைனா பின்னாடிலேருந்து பாருங்களேன், புகை மட்டும் புஷ்ஷுன்னு வந்துட்டுருக்குது. சரி ஓகே, வண்டி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா. இருடா தம்பி, எனக்கு அந்த காரில் இந்த சைடு ஸ்டேரிங் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இருங்க நான் போய் எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன். இல்லைங்க, அதுவும் இந்த சைடு தான் இருக்குது. இந்தியன் ஸ்டைலு தான் போல் எல்லாமே. ஐயோடே இங்கேயே முட்டிகிட்டு இருக்காதுடா போடா. ஆமாங்க, இந்தியன் ஸ்டைல் வண்டி தான் இதுவும். சரி ஓகே, ஏன்னா பேரே இந்தியன் டிரைவிங் தான், அப்புறம் எப்படி இது அமெரிக்காவை வைப்பானுங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே இந்த வண்டியை ஏற்றிடலாமா மக்களே. போடு பயப்புள்ள அதோட வேகமாக போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க அடி, அவ்வளோதான் வண்டி பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். அங்கே வர ஐயோ ஏர்போர்ட் அது எல்லாம் பங்கமாக இருக்குது. அடி சூத்தடி போடு. ஏங்க இதுக்கு மட்டும் என்னங்க டிக்கி ஓப்பன் ஆகிடுச்சு, வண்டி கமுந்துருச்சு. எல்லா வண்டிக்கும் கதவு ஓப்பன் ஆகுது, இந்த வண்டிக்கு மட்டும் இன்ஜினோட அந்த பேனட்டும் இதுவும் ஓப்பன் ஆகிடுது. மாட்டிக்கினா அப்படியே வெளியே இறங்குவோம்மா. வேணா தலைகீழ இறங்குறான். டே அட பாவி டே. வந்து பார்த்திங்கன்னா நான் நிஞ்சா கவாசிக்கு எடுக்க போகிறேன். நிஞ்சா கவாசிக்கு 3000. அடேங்க அப்பா, வண்டி லுக்காக பாருங்கள். ஐயோ சூப்பரில். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக இருக்கிறதுல நான் ஏற்றி விளாட போகிறேன். ஏன்னா இது வந்து நேராக போனால் நேராக மட்டும்தான் போகுது, ஒரு மாதிரி செங்குத்தாக ஏறுது. மற்ற வண்டினா ஒரு மாதிரி சூப்பராக ஏறணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஐயோ பூச்சி ஆட்டுங்க அப்பா, தெரிச்சிட்டான். வாயிலேருந்து ரத்தம் கொமட்டிட்டு வருது. சரி ஓகே போடா. டே ஏன்டா இப்படி பண்ணுற, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல். பையனால் இது வந்து கரெக்டாக பண்ண முடியல. நான் வந்து அந்த சைடு ஒன்று பார்த்தேன், அது மேலே ஏறுவோமா. பார்த்தீங்களா குட்டியூண்டு துளியூண்டு ஒன்று இருக்குல்ல, நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏறலான் இருக்கிறேன். சரி ஓகே, அதில் ஏறிடலாம். இதுலேயே ஒழுங்காக போடா. நடுவில் போனால் மாட்டிக்கிது போகிறான். அடி பறக்கிறான். போடு தக்காளி போ. மூஞ்சா பாரு, என்னடா மூஞ்சுது, கிரண்ணியோட பையனாட்டு இருக்கான். அப்பா சரி அடி, பையனுக்கு வலிச்சிருக்கோம். சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த பெரிய இது இருக்குல்ல அதுலேயே நம்ம ஏற்ற போகலாம். கார் ஏற்றினா தான் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பைக் ஏற்றினா என்ன ஆக போகுதுன்னு எனக்கு சரியாக தெரில. கொஞ்சம் கிராஸாக தான் ஏற்றுறேன். கிராஸாக ஏற்றினாவது ஏதாச்சும் நடக்குமா. எப்பாடியே ஏங்க இது பாருங்க, காரோட நல்லா ஹைட்டாக போகிறான். இவன் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதோ இந்த மாதிரி தான், ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, காருங்களும் ஐயோ போட்டு டே தம்பி இதே செத்துறா. அப்பா ஏங்க குதிச்சுட்டாங்க. ஐயோ சரி அடி போ. ஏங்க சொன்னா செம்மடி பையனுக்கு. அவ்வளோதான் போடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம கன்னை வச்சு சில சேட்டைகள் பண்ண போகிறோம். இவனை போட்டுடலாமா. டமுக்கால் அடி 1 ஸ்டாரு. நெக்ஸ்ட்டு ஆன்ட்டி. வாங்க ஆன்ட்டி அப்படியே வாங்க, நான் இங்கேயே ஆரோ மார்க் வச்சுருக்கேன். தலை ஹெட்ஷாட்டு போடு. செத்துட்டானுங்க. பார்த்தீங்கன்னா போலீஸ் வர டைம் ஆகிடுச்சு. வேண்டா அவன் காரை ஓட்டாமல் அப்படி வச்சு வந்துட்டான்டா. வாடா போலீஸு ஐயோ போலீஸ்காரன் வர விட்டு தூக்கி ஏற்றிடுவாருங்க. பயங்கரமான டெரர் பீஸ் அவங்களாம். தம்பி கார் குடுறா. ப்ளீஸ்ரா துரத்திட்டு வரான்டா. போடா வண்டி பூச்சி. இந்தியன் போலீஸ் பாருங்கள் எப்படி இருக்காங்க, கெத்தாக இருக்காங்களா. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாமா. போ ஏண்டா இந்த வண்டி டேமேஜாக அவ்வளோ, அப்புறம் இவ்வளோ இது கதவெல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. SUV 700 மாதிரி இருக்குது பாருங்கள். அதுன்னு தான் நினைக்கிறேன், SUV 700 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. டொம்மா அடி. ஏங்க எல்லா கதவும் தெரிச்சிட்டு போயிடுச்சு. எங்கள் அப்பா ஒரு ஆன்ட்டியை தூக்கி வச்சுட்டு போயிடலாம். வந்துட்டான்டா போலீஸ்காரனுங்க. ஏன்டா உசுர வாங்குறீங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிடலாம். ஆனால் இவனுங்கள்ட்ட இருந்து நம்ம பாடுபடுறதுக்கு நம்ம எங்கேயோச்சும் ஓடி போயிடலாம். அங்கே ஓடு தம்பி டே பார்த்து ஓடுறா, ரோட்டில் போடா. ஓகே பயபுள்ள வந்து போது. நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு எஸ்கே போயிடலான்னு நான் பார்க்குறேன். அடி வரானுங்க. இவனுங்க விட்ற மாதிரி இல்லை, எங்கே போனாலும் துரத்துறானுங்க.
ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறது, ஃப்ளைட் எடுத்துகிட்டு பறந்துடலாமா? எனக்கு தெரிஞ்ச அதாங்க நல்ல ஐடியா. ஃப்ளைட் எடுத்துகிட்டு பறந்துடலாம். ஒரு மஞ்சள் கலர் ஃப்ளைட் இருக்கும் உள்ள, அதுதான் வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் மாதிரி நம்மளால் ஓட்ட முடியும். மற்ற எல்லா ஃப்ளைட்டுமே ஓட்ட முடியாது, சும்மா டெமோக்கு வச்சுருப்பானுங்க. அது இங்கே நிற்கிது பாருங்கள், அதெல்லாம் சும்மா டெமோக்கு. 1 ஸ்டார் வந்துடலாம் உள்ள. இப்போ 1 ஸ்டார் இறங்கிடுச்சு. சரி ஓகே, போலீஸ்லாம் இங்கே தான் நிற்கிறாங்க, கிளம்புற மாதிரி இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. உள்ளே போடா தம்பி. டேய், ஏர்போர்ட்டில் என்னடா ஒரு ரோடு கூட இல்லை, இப்படி இருக்குது மட்டியான ஏர்போர்ட்டு போலுங்க. ஏர்போர்ட்டுன்னு சொல்லிக்கோ அசிங்கமாக இருக்குதுடா. இந்தியானாலும் இப்படி வைக்கிறானுங்க போல். சரி ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஓடி போயிடலாம். ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஓடுறது தான் வேறு வழியே இல்லை. டேய் ஏறுறா தம்பி, ஏற மாட்டேங்கிறான். எங்கடா? இங்கே இருக்குது பட்டன்னு. பயந்தே போயிட்டேங்க. இதில் வந்து ஒரே இடத்துல தான் உட்கார மாதிரி இருக்குது, இதுக்கு எதுக்கே அதெல்லாம். சரி ஓகே, வண்டியை தூக்கிட்டு பறக்கலாமா? எனக்கு வேறு ஃப்ளைட்டு வேறு அவ்வளோ கண்ட்ரோல் வேறு பண்ண தெரியாது. இது எப்படி பண்ணுறது? இப்படி தூக்கும், கீழே இறக்குனா மேலே ஏறுது, இப்படி வச்சா இப்படி போகுது. ஓகே சூப்பரு. வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். பயபுள்ள வந்து பறக்குது. எங்கே பார்த்தியா ஃப்ளைட்டு? தம்பி போலீஸ் இப்போ முடிஞ்சால் வந்து பிடிங்கடா. 1 ஸ்டார் வாண்டட் லெவல் இன்னும் இருக்குது, முடிஞ்சால் வந்து பிடிச்சி தான் பாரு. நான் ஃப்ளைட்டில் போகிறேன், உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாதுடா தம்பி. பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இப்படி திரும்பலாம், இப்படி கூட திரும்பிக்கலாம் போல். அந்த பட்டன் இருக்குது பாருங்களேன், இப்படி வச்சு நம்ம திருப்பிட்டு அவ்வளோதான். ஐயோடியோ, டே சாஞ்சிராதரா ஃப்ளைட்டு. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழாப்பில் போனால் அநியாயத்துக்கு கைட்டில் போயிட்டுருக்கோம். ஐயோடே பார்த்து போடா, உன்னை நம்பி தானே இருக்கேன் ஃப்ளைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து திருப்பி ஏர்போர்ட்லேயே நிறுத்திடலாம் வண்டியை, ஃப்ளைட்டை. ஏன்னா அவனுக்கு வந்து எனக்கு வந்து டேக் ஆஃப் தான் பண்ண தெரியும், லேண்டிங்லாம் பண்ண தெரியாது. ஐயோ, ஏர்போர்ட் இங்கே இருக்குடா, ஏர்போர்ட் இங்கே இருக்குது. இவன் எங்கேயோ போகிறான். டே நான் மட்டும் லேண்டிங் பண்ணேன்னா நான் அநியாயத்துக்கு சந்தோஷப்படுவேன்டா. நான் ஃபஸ்ட் டைம் டாடி. ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா பிரேக்கப் போடுறா. ஐயோ, நிறுத்துறா தம்பி. அவ்வளோதாங்க. சூப்பர், போடு. நிறுத்து. ஏங்க ஃப்ளைட்டை இதில் நிறுத்திட்டேங்க. ஏங்க சந்தோஷமாக இருக்குதுங்க, ஃப்ளைட்டை நிறுத்திட்டேன், சந்தோஷம். சூப்பரு. வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கி இந்த ஃப்ளைட்டை நான் வந்து கொளுத்திடலான் இருக்கிறேன். இந்த ஃப்ளைட்டை வந்து நம்ம உயிரை காப்பாற்றிருக்கு வாண்டட் லெவல்லேருந்து. இருந்தாலும் நான் இந்த ஃப்ளைட்டை வந்து போட்டு தள்ள போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓட்ட விழுவுது, எதுவுமே ஆக மாட்டேங்குது. அவ்வளோதாங்க. ஒப்பா, பத்திக்கிச்சு, போடு தக்காளி பிசுக்கு. சூப்பரு. பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட்டுக்கெலாம் ஒன்றுமே ஆகாது போலங்க. அதான் சும்மா டெமோ ஃப்ளைட்லாம் நான் ஒன்றுமே ஆகாது அதுங்களுக்கெல்லாம். அங்கெல்லாம் சும்மா கன்னில் பண்ணுது. இங்கே வரும் ஓட்டை விழுவுது எங்கள் ரோட்டில், எவ்வளோ ஓட்டைகள் அடி, சும்மா சொத்துன்னு விழுவுது. அவ்வளோதான், அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8 1 2 3 இந்த வண்டி தாங்க சொன்னேன். இந்த கார் பேர் வந்து மஸ்டங்க, ஃபோர்டு மஸ்டங்க. பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது, வண்டி பேர் வந்து ஃபோர்டு மஸ்டங், மறந்தே போயிட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியும் அது மேலே ஏற்றிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, பயபுள்ள வாடாடே. அப்போ ஃபோன் எடுக்க முடியல, ஏதோ பக் ஆகிடுச்சு. இப்போ நல்ல வேலை வருது. ஃபோர்டு மஸ்டங்க எப்படி லுக்கு பயங்கரமாக இருக்குதா. நான் இதைத்தான் இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் காருன்னு சொன்னேன். நீங்களே சொல்லுங்கள், இதில் தானே. ஃப்ளைட்டே எப்பட்றா இங்கே வந்துட்டேன். சூப்பர்ரா தம்பி, இங்கேயே நில்லு, நான் போயிட்டு வரேன். பயப்புள்ள வந்து நம்ம எரிச்சாலும் இங்கே வந்துருச்சு. சரி ஓகே. ஐயோ ஆண்டி, அப்பா ஜஸ்ட்டு ஆண்டி செத்துருப்பாங்க. போச்சு போ. ஐயோ டீ, என்னதுடா அது, எல்லாமே பீஸாக போயிடுச்சு. இது என்னது, முன்பக்கமா? அடா பாவத்தை, ஒரு செகண்டில் எல்லாமே போயிடுச்சுடா. ஸோ போச்சு, அவ்வளோதாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை. பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்கிட்டை போட்டு அவ்வளோதான் ஏற்றிடுவோமா? ஓகேங்க, இதுதாங்க நம்ம கடைசியாக ஏற்ற போகிற வண்டி. சரி ஓகே, பயப்புள்ள பராடாடே. அதை பார்த்திங்கன்னா நான் வானத்துலேருந்து கீழே குச்சிடலான் இருக்கிறேன். அவ்வளோதாங்க, போடு மக்களே, பறந்துட்டான் பயப்புள்ள. சூப்பர்ரா. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிய போகுது. இந்த ஃப்ராங்க்லின் சத்தம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சரி ஓகே காய்ஸ், நான் அடுத்த வீடியோவில் வரேன். பாய் காய்ஸ்.